ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முத்துக்குமரன் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் வந்து பார்க்க போகிற படம் திருமாணிக்கம் அப்படின்னு ஒரு படம். இது சமுத்திரக்கனி சார் நடிச்சிருக்காரு. நந்தா பெரியசாமி இயக்கத்தில் அவரே எழுதியிருக்கிறாரு. ஜிவி ரவிக்குமார் தயாரித்து அவரோடு சேர்த்து சிந்தா கோபாலகிருஷ்ணா ரெட்டி, ராஜா செந்தில் அவங்களாம் தயாரிச்சிருக்காங்க. இதில் நடிச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கனி, அரண்யா, பாரதி ராஜா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து தம்பி ராமையா, சின்னி ஜெயந்த் இவங்களாம் முக்கியமான கதை நடிச்சிருக்காங்க. இந்த எஸ்ஐ ராஜேந்திரன், கலிலே குமார் நடிச்சிருக்காரு. இது ஒரு நல்ல கதை, நல்ல ஒரு அருமையான மக்களுக்கு தேவையான கதை. இது எப்போதுமே உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கதை. இதை படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு லாட்டரி சீட்டு கடை நடத்திட்டு வர்றாரு. இந்த லாட்டரி சீட்டு கடை வந்து எங்கே நடத்திட்டாங்கன்னா, கும்பலி பேருந்து நிலையத்தில், கும்பலி பஸ் ஸ்டாண்ட்லாம் நடத்திட்டு வர்றாரு. அவர் வந்து யூஸ்வலாகவே ஒரு நல்ல நேர்மையாக உள்ள ஆள். அவருக்கு ஒரு ஒய்ஃபும் 2 பசங்களும் 2 பொண்ணுங்களும் இருக்காங்க. குடும்பம் அந்த அவருக்கு தேவையான அந்த வருமானத்தை வச்சு குடும்பத்தை நடத்திட்டு வர்றாரு. அவங்களுக்கு அந்த வருமானம் பார்த்தாமல் என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த அம்மா வந்து ஒய்ஃப் வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பில்டிங்க்கு வேலை செய்கிறாங்களா, அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு ரெடி பண்ணி அவங்க ஒரு மெஸ் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவங்க எஸ்ஆர் ராஜேந்திரன்ட்ட இவர் ஏற்கனவே ஒரு 6 லட்ச ரூபா கடன் வேறு வாங்கி வச்சிருக்கிறாரு. அவர் வேறு போட்டு ஒரு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஒரு காசை கொடு இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது இந்த லாட்டரி சீட்டு நடத்திட்டு இருக்காருல கடை, அந்த கடை பஸ் ஸ்டாண்டில் இருக்குது. அந்த இடத்த வந்து நாங்கள் இடித்து கட்ட போகிறோம், அதனால் கடை கொஞ்சம் காலி பண்ணி சீக்கிரம் காலி பண்ணி கொடுப்பா அப்படின்னு வேறு சொல்லிட்டு போகிறாரு. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையில் அவர் இருக்கிறாரு. இப்படி கடை வந்து நடத்தணும், கடை வந்து வேறு இடத்துல மாற்றணும்ல, கடையை வேறு இடத்துல மாற்றணும்னா அதுக்கு அட்வான்ஸ் வேணும், அதெல்லாம் கட்டணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, அதனுடைய தாளிச்சிங்களே கழட்டி கொடுக்குறாங்க. இதை வச்சு நீங்கள் அடகு வச்சு இல்லை விற்றுட்டு அதை இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லாட்டரி சீட்டு கடைக்கு வந்து ஒரு பெரியவர் வர்றாரு. அந்த பெரியவர் யாருன்னு இல்லை, பாரதி ராஜா. அவருடைய கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வரதட்சணை பிரச்சனையால் அவங்க அந்த பொண்ணை வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. ஏதோ 1.5 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபா பணம் வேணும்னு சொல்லி கேட்டு தொந்தரவு பண்ணி விட்டுட்டு போயிருக்காங்க. இதில் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அவரும் ரொம்ப வயசானவர், ரொம்ப உடம்பு முடியாமல் தான் இருக்கிறார். அவர் வந்து இப்படி தான் அந்த பக்கம் அந்த கும்பலி பக்கம் வரும்பொழுது அந்த லாட்டரி சீட்டு கடைக்கு வந்துட்டு லாட்டரி சீட்டு வாங்கிட்டு போகலான்ட்டு வராரு. அவர் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது லாட்டரி சீட்டு வேணும்னு கேட்கும்போது இவரே எடுத்து கொடுக்க சொல்லுவார். இவர் சமுத்திரக்கனி வந்து எனக்கு லாட்டரி சீட்டு எடுத்து கொடுக்கணும்னா அவரே ஒரு 2-3 சீட்டு எடுத்து கொடுப்பார். ஒரு 200 ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பார். 200 ரூபா ஆகுது அப்படின்வார். சரி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை தேடுவார். பணம் இருக்காது அவர்கிட்ட. பணம் எல்லாருக்கும் பணத்தை காணுமென்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பார். அங்கே போவார், இங்கே போவார், இப்படி தேடிட்டே இருப்பார். கடைசியில் என்ன பண்ணுவார், எனக்கு வேணாம் லாட்டரி சீட்டு வேணான்னு கிளம்புவார். ஒன்று சமுத்திரக்கனி சொல்லுவார், இல்லை வேணாம் லாட்டரி சீட்டு நீங்கள் வச்சுக்கங்க, அப்புறமா பணத்தை கொண்டாந்து கொடுங்க அப்படின்னாரு. இல்லை பணத்தை நீங்கள் லாட்டரி சீட்டை நீங்களே வச்சிங்க, நாளைக்கு நான் கொண்டாந்து பணத்தை கொடுத்துட்டு லாட்டரி சீட்டை வாங்கிட்டு போகிறேன், யாருக்கும் வித்துறாதீங்க அப்படின்னு சொல்லுவார். சரி நான் வச்சுக்கிறேன்னு சொல்லுவார். அப்புறம் மறுபடியும் இவர் என்ன பண்ணுவார், சமுத்திரக்கனி அவர் போனவரை திரும்ப கூப்பிட்டு அவருக்கு பையை மறந்து வச்சுட்டு போடுவார். பையை கொண்டு போய் கொடுத்துட்டு 200 ரூபா செலவுக்காக கொடுத்து அனுப்புவார். அப்படி ஒரு குட் கேரக்டருக்கு அந்த ஒரு இதில் வந்து நடிச்சிருக்காரு சமுத்திரக்கனி வந்து யூஸ்வலாகவே அப்படி தான் நடிப்பார். இதில் ரொம்ப நல்லவராக நடிச்சிருக்கிறார். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கடையில் பிரச்சனையெல்லாம் ஓடிட்டுருக்கோம். அந்த லாட்டரி சீட்டு வச்சுருந்தா இருப்பாருங்க. அந்த லாட்டரி சீட்டுக்கு 1.5 கோடி ரூபா பரிசு விழுந்துடும். இந்த லாட்டரி சீட்டுக்கு 1.5 கோடி ரூபா பரிசு விழுந்தோன்னா அந்த லாட்டரி சீட்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும்ல. அவருக்கு ஃபோன் நம்பர்லாம் அவர் ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பாரு. எப்படியும் அவரை கண்டுபிடிச்சி அவரை கொண்டு போய் கொடுக்கறதுக்காக கிளம்புவார். அதுக்குள்ளே எங்கள் வீட்டில் தான் இவங்க வீட்டில் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்காது, கொடுக்க வேண்டாம், அவருக்கு எனக்கு தெரிய போகுது, அவர் தான் பணமும் கொண்டாந்து கொடுக்கலையே, அந்த லாட்டரி சீட்டை நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் அவரை ப்ரெஷர் பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்க, அவங்க வீட்டில் ஒய்ஃபோட அண்ணா, தம்பி, அந்த ஊரில் இருக்க ஃபாதரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. அவர் எதையுமே கேட்காம நான் அவர்கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். பஸ்ஸில் ஏறி போயிடுவார். ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், அவருக்கு பேசிகிட்டே இருப்பார். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இது இவர் நிப்பாட்ட முடியாது எல்லாரையும். உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர் ஃபாதர்கிட்ட சொல்லி போய் கேட்பாங்க, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரும் கேட்பார், அவர் பேச்சு இவர் கேட்க மாட்டார். உடனே ஃபாதர் என்ன பண்ணுவார், போலீஸ்கிட்ட போய் சொல்லி இப்படி சொல்ல மாட்டார், வேறு ஏதோ சொல்லி அவர் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். போலீஸ்கிட்ட அப்புறமா உண்மையாக சொல்லுவாங்க, அது மாதிரி லாட்டரி சீட்டை அவர்கிட்ட இருக்குது, அதை பிடிக்கணும் அப்படின்னா போலீஸுக்கு ஒரு ஆசை வந்துடும். இதை அவர் பிடிச்சி இவங்கள்ட்ட கொடுக்குறத விட நம்ம அவங்கள மடக்கி அதை நம்ம மடக்கிட்டோம்னா அவன் மேலே கஞ்சா கேஸை போட்டு உள்ளே தள்ளிட்டு அந்த லாட்டரி சீட்டை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. அப்படியே போலீஸ் குரூப் அது 2-3 குரூப் சுற்றிக்கிட்டு இருக்கும். இப்படி எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாத்தையும் தப்பிச்சு போய் கடைசியாக போவார், போலீஸ்கிட்ட மாட்டிடுவார். அப்புறம் போலீஸ்கிட்ட தப்பிச்சு எப்படியோ பாரதியாகிட்ட அந்த வரட்ட போய் இந்த பெரியவர்கிட்ட வந்து லாட்டரி சீட்டை கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பக்கத்தில் இருக்க இந்த சின்ன பசங்க எதாவது தான் இப்போ ஃபோனில் நம்ம வீடியோ எடுத்துறாங்களே, பக்கத்தில் இருக்க பசங்களாம் வந்து வீடியோ எடுப்பாங்க. அப்புறம் பாரதி சொல்லுவார், இவர் எவ்வளோ நல்ல மனுஷாக இருக்கார், இவர்கிட்ட நான் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தால் அந்த சீட்டை கொண்டாந்து எங்கிட்ட கொடுத்துருக்காரு, ஒரு பெரிய நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவங்க எல்லாம் வீடியோலாம் எடுத்து எல்லாம் இதில் போட்டுருவாங்க. எல்லாம் தான் சேனல் வச்சுருக்காங்களா, இதெல்லாம் போட்டுருவாங்க. சோசியல் இதில் போட்டோன்னே பிரபலமாகிடுவார். உடனே பிரபலமானோன்னா அந்த ஊர் முதலமைச்சர் அவங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. நிறைய அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க, கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க ஒய்ஃபுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை. அப்புறம் அவருடைய பொண்ணு சின்ன பொண்ணு ஒன்று உடம்பு முடியாமல் இருக்கும், அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் செலவு, அவங்க 2 பேருக்கும் அவங்களுடைய படிப்பு செலவு எல்லாமே கவர்மெண்ட் ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லி அதோட முடிப்பாங்க. அவர் வந்து சொல்லுவார், நான் கடமையாக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுப்பார். அதோட அந்த படம் முடியும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. நேர்மையாக இருந்தால் நல்லது தான். இவர் அளவுக்கு நேர்மையாக இருப்பாங்களாங்கிறது தெரில. இருந்தால் வந்து இந்த நாடு நல்லாயிருக்கும்.
ஆக இந்த படத்தை பாருங்கள். இந்த படம் நல்ல ஒரு ஒரு படிப்பினையாக இருக்கும் படம். கொஞ்சம் பொறுமையாக தான் மூவும் படம் பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த மூவி ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.